மம்மி நான் போய் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டா? என் ட்ரெஸ் எடுத்துட்டு இங்கேயே சேஞ்ச் பண்ணவா இல்லை ரெஸ்ட் ரூமில் சேஞ்ச் பண்ணட்டா? ட்ரெஸ் வந்து அங்கே பீரோக்கு பக்கத்தில் ஒரு கவர் இருக்கா, அதோ அங்கே இருக்கு பாரு, அதை போய் எடுத்துக்கோ. மம்மி ட்ரெஸ்ஸுக்கு மஞ்சள் வச்சிட்டீங்களா? ஆ, டர்மரிக் தானே, அதெல்லாம் வச்சாச்சு, நீ போய் போட்டுக்கோ. நான் எல்லாமே வச்சுட்டேன் அதெல்லாம். ஓகே மம்மி. ஏய் ஸ்வீட்டி, நீ இன்னும் கிளம்பலையா? சரி சரி, நான் வந்து ஆல்ரெடி சாரீ கட்டிட்டு வந்துட்டேன்டி. அவங்க 2 பேரும் குளிச்சுட்டு பாரு, என்னோட ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு எடுப்போன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அவங்க. அதனால் என் பாட்டுக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ரூம்லேயே மற்ற எல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்டி. அப்படியாக்கா? ஏன்க்கா இப்படி சண்டை போடுறாங்க 2 பேரும்? அவங்களுக்கு தான் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு, ஒரே மாதிரி தான் ஜுவல்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்னக்கா அவங்க 2 பேர்த்துக்கும்? அதுவும் சில்வர் வேற 2. ஸ்வீட்டி அப்படி இல்லைடி, அதாவது வந்து என்னென்னா அவங்க ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்களாம்மா. சின்ன பொண்ணு தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே அவள் ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும்ன்ட்டு. சரி, அவங்க இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு வேறு தெரியல. மம்மி அங்கே பாப்பா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாளா, அப்புறம் அவள் இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அதனால் வந்துட்டேன். மேக்கப்லாம் நீங்கள் தானே கொண்டு வந்திருக்கீங்க, அதனால் வந்துட்டேன். ஜாஸ்மின் அக்கா, உங்களுக்கு நான் உங்களோட டாட்டர்ஸ்க்கும் நான் மேக்கப் போடவா இல்லை வேணாமா? இல்லை நீங்களாவே போடுவீங்களா? வேண்டாம்மா, டைம் ஆயிரும். ஸோ அதனால நாங்களே பண்ணிக்கிறோம். நீ வந்து ஸ்வீட்டிக்கெலாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. ஓகே, அப்புறம் ரோஸ்க்கும் கேட்டிருந்தாங்க, நான் போட்டு விட்றேன். மம்மி நானே ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டேன். மம்மி எப்படி இருக்கு? நானே இயரிங்ஸ், செயின் அப்புறம் வளையெல்லாம் மாட்டிட்டேன். நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணி விட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க, நானே பண்ணிட்டேன். ஓகே, இதே ஓகே தானே? என்னோட ஷார்ட் ஹேருக்கு நார்மலாக இது மாதிரி பண்ணி கிளிப் மட்டும் குத்தி அப்புறம் கேஷ் கிளிப் குத்திருக்கேன். ஓகேவா? பின்னாடி நல்லா இருக்குடி. ஓகே. ஏய் சீக்கிரப்பா, எனக்கு கொஞ்சம் ஹேர் ட்ரை பண்ணி விடுங்க. சரிடி, அப்போனா மேக்கப் பண்ணிட்டு வரோம். ஸ்வீட்டி நீங்கள் கிளம்பிட்டே இருங்க. சரிக்கா, போயிட்டு வா. ஏய் நீங்களும் போய் சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்கடா குட்டீஸ். மம்மி நீங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவீங்களா? அப்போனா இன்னும் எவ்வளோ மாதம் ஆகும்? ஒரு 2-3 months ஆகும்டா. ஓகே, நீ அழகாக இருக்க. சரி ஓகே, இவங்க மேக்கப் பண்ணி விடுவாங்க உனக்கு. ஃபஸ்ட்டு மம்மிக்கு முடிச்சதுக்கப்புறமா. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட்டு ரோஸ் வாட்டர் போடலாம், சீரம் போடணும், அலோவேரா ஜெல் போடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேஸ்லின், சன்ஸ்க்ரீன் போடலாம். ஓகே, இப்போ பிபி க்ரீம் போடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கன்சீலர் போடலாம். ஓகே, இப்போ வந்து காம்பேக்ட் பவுடர். நெக்ஸ்ட் ஐப்ரோ பென்சில். இப்போ காஜல் போட்டுக்கலாம். இப்போ ஐஷேடோ போட்டுக்கலாம். இப்போ ஐலைனர் போட்டுக்கலாம். இப்போ மஸ்காரா போடலாம். இப்போ லிப் பாம் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக்கு நான் வந்து இந்த 4 ஷேடும் உங்களுக்கு போட்டு விட்றேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக லிப் க்ளாஸ் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபேஸில் ப்ளஷ் ஹைலைட்டர் அதெல்லாம் போட்டோடனே முடிஞ்சிடும். செட்டிங் ஸ்ப்ரேக்கு அப்புறமா உங்களுக்குலாம் ப்ளஷ் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஹைலைட்டர், அப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே. லிப் க்ளாஸ் போட்டுக்கலாம், ஹைலைட்டர் போட்டுக்கலாம், மேக்கப் ஃபிக்ஸர் போடலாம், உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், அப்புறம் சாரீ போடலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்கள் ஹேரை வந்து கோம் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு சாரீ போட்டுடலாம். வாவ் மம்மி, சூப்பராக இருக்கு. ஓகே ரோஸ், நீ வந்து ரோஸ் வாட்டர் போட மாட்டேன்னு சொன்னனால நான் வந்து சீரம் போட்டு விட்றேன் ஃபஸ்ட்டு உனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜெல், சன்ஸ்க்ரீன், பிபி க்ரீம், பவுடர், காஜல், ஐ ஷேடோ, லைனர். ஓகே, இப்போ மஸ்காரா. ரோஸ் நீ வந்து சொன்ன மஸ்காராவே வந்து ஐப்ரோஸாக போட சொன்னேன். ஸோ அதனால் நான் வந்து மஸ்காராவும் போடுறேன், ஐப்ரோஸாவும் போடுறேன். ஓகே, இப்போ வந்து ஜுடியோவோட காஃபி லிப் பாம். எனக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியும் எலைட்டின்து லிப் கிளாஸ். ஓகே ரோஸ், வந்து உனக்கு என்ன கலர் வேணும்? இந்த ஆரஞ்சு மாதிரி இருக்குல்ல, அது வேணுமா இல்லை பிங்க் வேணுமா? பிங்க். ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மேகனையும் எம்எல்ஏ அனுப்புறியா? அவங்க 2 பேர்த்துக்கும் தொடர எவ்வளோ அமௌண்ட் வேணும்? நீங்கள் தெரிஞ்சவங்களால ஒரு 2000 போடுக்கா. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லஞ்ச்லாம் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் வேறு ஒரு
ஈவினிங் வேறு ஒரு என்கேஜ்மெண்ட் வேறு இது பண்ணும், மேக்கப் பண்ணும் நானும் எமிலியும். இல்லை எமிலி? ஆமாடி. ஓகே ஓகே, அப்போ கொஞ்சம் சாப்பிட்டு போனால் சரிதான். பரவாயில்ல, அது வரைக்குமாவது இருப்பீங்க தானே ஒரு 1 hour அது. 1 hour உங்கள் ஃபங்க்ஷன் முடியறதுக்கு எப்போ 3 o'clock தானே முடியும். நாங்கள் ஒரு 1:30 அந்த மாதிரி கிளம்பிடுவோம். அதுக்கப்புறமா தான் போகணும். சரி வாங்க நம்ம கிளம்பலாம்.